மறைந்த இயக்குனர் பாரத் ராஜாவின் உடல் இன்னும் சற்று நேரத்தில் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. இயக்குனர் இமயத்தின் உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அரசியல் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் மறைந்த இயக்குனர் இமயத்துக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். பண்ணை வீட்டில் உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. இயக்குனர் பாரத் ராஜாவின் உடலுக்கு குடும்பத்தினர் இறுதிச் சடங்கு செய்கின்றனர். தமிழ் சினிமாவில் அழியாத தடம் படித்த படங்களை கொடுத்தவருக்கு இறுதி மரியாதை செய்யப்பட இருக்கிறது. மறைந்த இயக்குனர் பாரத் ராஜாவின் உடல் இன்னும் சற்று நேரத்தில் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. பண்ணை வீட்டில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. இயக்குனர் இமயத்தின் உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தமிழ் சினிமாவின் மகத்தான இயக்குனருக்கு இறுதி அஞ்சலி செய்யப்பட்டு வருகிறது. அரசு மரியாதையுடன் மறைந்த இயக்குனர் பாரத் ராஜாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் நிர்மல்குமார், வன்னியரசு ஆகியோர் இறுதி மரியாதை செலுத்தினர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். நீங்க தொடரலாம். இயக்குனர் பாரதி ராஜாவினுடைய இறுதிச் சடங்கு தற்போது நடைபெற்று வருகின்றது. அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கான பணியிலே குடும்பத்தினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். திரைத்துறையினுடைய முக்கிய நட்சத்திரங்கள், இயக்குநர்களாக, நடிகர்களாக, இசையமைப்பாளர்களாக இருக்கக்கூடிய பலரும் தற்போது காற்றோடு என்று சொல்லப்படக்கூடிய தேனி மாவட்டத்தை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு சென்றிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கிறோம். குடும்ப முறைப்படி முழுவதுமாக அவருடைய இறுதிச் சடங்கு நடைபெறுகின்றது. அதாவது தென்னை மட்டையால் அந்த ஓலை முடையப்பட்டு அதன் மீது இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய உடல் வைக்கப்பட்டு இறுதிச் சடங்குகள் எல்லாம் நடைபெற்று முடிக்கப்பட இருக்கின்றன. தன்னுடைய வாழ்வில், தன்னுடைய திரை பயணத்தில் முழுக்க முழுக்க கிராம மக்களுடைய வாழ்வியலை காட்சிப்படுத்தியிருந்த இயக்குனர் பாரதி ராஜா தன்னுடைய இறப்பிலும் இறுதிச் சடங்கிலும் முழுக்க முழுக்க தன்னுடைய குடும்ப பாரம்பரிய முறைப்படிதான் நடைபெற வேண்டும் என்ற அடிப்படையில் அறிவுறுத்தியிருந்ததற்கு ஏற்ப அவருடைய இறுதிச் சடங்கு நடைபெற்று வருகின்றது. அவருடைய உடல் எடுத்துச் செல்லப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய
அங்கு தோண்டப்பட்டிருக்கும் பள்ளத்தில் வைக்கப்பட்டு இறுதிச் சடங்கு நடைபெற இருக்கின்றது. பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கிலே 100க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். திரைத்துறையை சார்ந்தவர்கள் மட்டுமே. இதேபோன்று அரசியல் துறையை சார்ந்தவர்கள், பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள், அதிமுகவினுடைய செல்லூர் ராஜு, ஆர்.பி. உதயகுமார், அமைச்சர் நிர்மல்குமார், வன்னியரசு உள்ளிட்ட பலரும் வருகை தந்திருக்கின்றார்கள். இளையராஜா உள்ளிட்ட தலைவர்கள் நேற்றைய தினமே அவருக்கு நேரில் சென்று சென்னையில் வைத்து அஞ்சலி செலுத்தியிருந்த நிலையில் வைரமுத்து இன்று காற்றோடு பகுதிக்கு சென்று இறுதிச் சடங்கில் முழுவதுமாக பங்கேற்றிருக்கின்றார் என்பதையும் பார்த்து வருகின்றோம். அதாவது நேற்று அவர் கவிதை மூலமாக தன்னுடைய அஞ்சலியினை வெளியிட்டிருந்தார் வைரமுத்து அவர்கள். அதன் பிறகு இப்பொழுது நேரில் சென்று இன்று நாள் முழுவதும் அங்கு இருந்து இந்த இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். வைரமுத்துவை போன்று திரைத்துறையை சார்ந்த பலரும் பாரதி ராஜாவினுடைய இந்த மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து அங்கு நடைபெறக்கூடிய இறுதிச் சடங்கில் பங்கேற்றிருக்கின்றார்கள். பாரதி ராஜாவை பொறுத்தவரை கடந்த 2 நாட்களாக அவருடைய திரையுலக வாழ்வில் மேற்கொண்டிருந்த திரைப்படங்கள் மூலமாக, அவர் எடுத்த திரைப்படங்கள் மூலமாக அவர் வென்ற விருதுகள், அவருடைய திரைப்படங்கள் எந்த பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.